இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். ஐயா, இந்த ஒயருக்குள்ள ஒவ்வொரு ஒயருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. சரி. இந்த ஒயர்ல பாத்தீங்கன்னா காப்பர் கம்பி இருக்கும், உள்ளார காப்பர் கம்பி இருக்கும். சில ஒயர்ல பாத்தீங்கன்னா அலுமினிய கம்பி இருக்கும். சரி. ஆக இந்த ஒயருக்கு பேரு காப்பர் ஒயர். இந்த காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தோம்னா அதுக்கு பேரு மின்சாரம். சரி. அலுமினிய வயர்ல கொடுத்தோம், அலுமினிய கம்பியில கொடுத்தோம்னா அதுக்கு பேரு மின்சாரம் தான். இருந்தாலும் இதுல இருக்கிறது காப்பர் கம்பி தானே, அதை பத்தி தான் நம்ம பேசணும். அதாவது ஒரு மனுஷனை குழப்பலாம், அதுக்காக இந்த ரேஞ்சில் குழப்பப்படாது. நீங்க தெளிவா இருந்தா நாங்க பேச முடியாத. இல்ல தம்பி, நீ சொன்னபடி பார்த்தா காப்பர் வயர்ல மட்டும்தான் மின்சாரம் வரும், அலுமினிய வயர்ல மின்சாரம் வரும் வராதோ அப்படின்னு நான் ஒரு அறகுறத்தனமா நினைச்சுக்கிட்டு அப்போ என்ன அலுமினிய வயர்லன்னு கேட்டேன். அதுல மின்சாரம் தான் வரும்னா சரி. இதுல காப்பர் ஒயர், ஆமா, இதுல மின்சாரம் வருது. மின்சாரம். சரி. இந்த காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அதுக்கு பேரு மின்சாரம். சரி. மஞ்ச கயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அதுக்கு பேரு சம்சாரம். அதுலயும் பாருங்க, மின்சாரம் இருக்குல்ல, இந்த மின்சாரம் அப்படி தொட்ட மட்டும்தான் சாக்கடிக்கும், சம்சாரம் தொட்டத்துக்கு அடிக்கும். இல்ல இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல காதலிக்கிறவன் எல்லாம் கல்யாணம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இல்ல இந்த எனக்கு முன்னாடி பேசினாங்கல்ல மகளிர் தினம், ஆமா, அது வந்து கொண்டாட வேண்டியது இல்ல, எங்களுடைய காதலர் தினம் தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்ல வரேன். சரி, மகளிரே இல்லாம எப்படி காதலிப்பீங்க? இல்ல சார், இல்ல காதல் பெண்கள் நம்ம காதலிக்க முடியாது, பெண்களை மட்டும்தான் காதலிக்கணுமா? தாய் நாட்டை காதலிங்க, தாய்மொழியை காதலிங்க, நம்ம பிறந்த மண்ணை காதலிங்க. இப்ப பிப்ரவரி 14 அம்மாவை காதலிக்கிறது, அப்பாவை காதலிக்கிறது, ஆசிரியரை காதலிக்கிறது, நான் வளர்க்குற நாய்க்குட்டியை காதலிக்கிறது, இதுக்கு பிப்ரவரி 14 இல்ல ஒரு இளம் பையனும் இளம் பொண்ணும் காதலிக்கிறது பிப்ரவரி 14 காதலியை மட்டும் காதலிக்க. சரி, அப்ப காதலர் தினம் தான் கொண்டாடணும். ஆமா. எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் வர்றாங்க போறாங்க, ஆனா நண்டு நடுசுல இருந்து நடுங்கிக்கிட்டு இருக்க தாத்தா பாட்டி வரைக்கும் மனசுல பதிஞ்ச ஒரே குடியரசுத் தலைவர் நம்ம கலாம் ஐயா அவர்கள் தான். ஏன் தெரியுமா? அவர் குழந்தைகள் மேல வச்சிருக்க நம்பிக்கையின் காரணமாக தான். அவர் ஒரு சமயம் வடநாட்டுல போய் பள்ளி மாணவர்களுக்கிடையே பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து கேட்டாரு, ஐஸ்வர்யா ராய் எப்படி உலக அழகி ஆனாங்கன்னு தெரியுமான்னு. அப்போ அங்க 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொன்னுச்சான், ஏன்னா அந்த போட்டியில நான் பங்கு பெறல ஐயா அப்படின்னு சொல்லிச்சான். அந்த பொண்ணுட்டு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை பார்த்து கலாமே மூக்கு மேல விரல வச்சாராம். வேட்டைக்காரன் படத்தையே வியந்து பார்த்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க, தன்னுடைய புத்தி கூர்மையால இந்த உலகத்தையே வியக்க வச்சு சும்மா கில்லி மாதிரி பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க எங்க குழந்தைங்க. இல்ல வேட்டைக்காரன் நீங்களா? அது என்ன படம்? வேட்டைக்காரன் பழைய படம் ஏதாவது வந்திருக்கா? அது பரவாயில்லையா? ஏன்னா எனக்கு வந்து பொது அறிவு கம்மி, அதெல்லாம் அந்த அறிவை வளர்த்துக்கலாமேங்கிறதுக்காக. உங்க பேரன் பேத்திட்ட போய் கேளுங்க. என் பேரன் பேத்திட்ட போய் என் பேரன்ட்ட கேட்டம்மா, அவன் கேட்டா என்னை பார்த்து, தாத்தா நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், மோதுனா வீடு போய் சேர மாட்டேங்கிறான். அப்புறம் அவன்கிட்ட நான் எப்படிமா போய் கேட்கறது? ஆந்திராவில் இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமையா? எத்தனை பிரச்சனை, எத்தனை கலவரம் நாட்டுக்கு இப்ப தேவைங்களா? நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஆந்திராவுக்கு ஒரு பஸ் போச்சுங்கய்யா, நல்ல தொழில், தனியார் பஸ், ஏதாவது அடிச்சு நொறுக்கிட்டு போறான்னு சொல்லிடுறாங்க. அந்த தொழிலாளி சொன்ன, என்னுடைய பயணத்தில் இங்கே பயணிகளையும் இந்த பேருந்தையும் பத்திரமா காப்பன்னு சொல்லி போட்டு அந்த தொழிலாளி போற ஆந்திராவுக்குள்ள போற போது ஒரு கலவர கோஷ்டி பூரா இளைஞர்கள் பசத்தாக்குறியா, ஓடி வந்து காலில் விழுந்து கதறியா, தயவு செய்து இந்த பேருந்து நொறுக்கிறாதீங்க, இந்த பயணிகளுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனையா இருப்போம், கெஞ்சரியா 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 கதறி அழுதுறியா, இருந்தாலும் அடிக்கிறாங்க, மண்டை உடைக்கிறாங்க. பார்த்தா பூராமே கல்லூரி மாணவர்கள். அவன் சொன்னான் பாருங்க, ஒரு தொழிலாளிங்கிற உணர்வு பூர்வமா சொன்னான், ஐயா வன்முறை உன்னை வசியப்படுத்தலாம், ஆனால் அழிந்து போவது உன் தேசத்தின் உடைமைகள் என்பதை நீ அறிவாயா? இந்த தேசம் உன் தாயின் தேகம் என்றறி, அதை சிதைப்பதிலா உனக்கு வெறி, அதுவா கல்லூரி உனக்கு கற்றுத்தந்த நெறி. வன்முறையாளர் எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டான் ஐயா. நீ ஒரு சிறந்த தொழிலாளின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கட்டி பிடிச்சாங்க ஐயா. அப்படிப்பட்ட அந்த தொழிலாளர்கள் எடுத்து தான் கொண்டாடணும். மிக அருமையா சொன்னார் கபட்.
பிரச்சனைக்கு யார் காரணம் அதை யோசியுங்கள். கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்ற அறிவும் இல்லார். பாரதி சொன்னார். கஞ்சி குடிப்பதற்கு இல்லைன்னா காரணம் என்னன்னு யோசி. பாஞ்சாலி சேலையை பிடித்து இழுத்தது துச்சாதனன், இழுக்க சொன்னது துரியோதனன். ஆனால் பாரதி திட்டியது பொதுமக்களை. யோசிச்சு பாத்தீங்களா? நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ. வீரமிலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்தினிலே சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்றால் யார போய் அடிக்கணும்? துரியோதனனை, துச்சாதனனை. யாரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? பொதுமக்கள் என்ன பாவம் பண்ணினார்கள்?